ரொம்ப நல்லா இருக்கு படம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. சொல்லி சொல்லி எனக்கே இப்போ படம் எல்லாம் ஞாபகம் வருது மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது எல்லாரோட ரோல். மக்களுக்கு வந்து எப்படின்னா, இது ஒரு நாலேஜ் பேஸ்டாக ஒரு மூவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து எந்த ஒரு எதிர்த்து நிற்கிற மாதிரிலாம் ஒரு படம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய படம் மாதிரி தான் இது. கரெக்டாக பேசியிருக்காங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் அது வந்துட்டு அகெயின்ஸ்டாக இல்லைன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட இது கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோன்ற மாதிரிலாம் பேசல, எடுத்துப்போம். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாடுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அழகாக சொல்லியிருந்தார். அவருமே வந்துட்டு ஹிந்தியை கற்றுக்கிட்டு அழகாக பேசி அன்எக்ஸ்பெக்டட். இப்போ நானே அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகலாம் போல், அந்த அளவுக்கு இருந்தது. ரவி மோகன் தான் இந்த வில்லனா அறிமுகம் ஆயிருக்காரு. யாரும் அந்த பேரை யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அவர் வந்துட்டு என்னதான் வந்து எப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருந்தாலுமே அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. எண்ட் டு எண்ட் வரைக்கும் அழகாக எடுத்துகிட்டு போனாங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக வந்து படம் பார்த்தேன். பட் ஆனால் வந்து ரொம்ப எனக்கு வந்து சக்தி கிடைச்ச மாதிரி, பராசக்தி மாதிரி கிடைச்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபீலு. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு படம். எல்லா இடத்துலையும் சாங்ஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ரத்னமால் சாங் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ரத்னமால் சாங்கில் வந்து ஹெவி டான்ஸ் இல்லைனா கூட அவங்களோட ஸ்ரீலீலாவும் எஸ்கேவோட காம்போ சூப்பராக இருந்தது. டான்ஸ் அழகாக இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாவே பிடிச்சிருக்கு. வறுத்து தான் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபேமிலியோட வந்து பொங்கலுக்கு பார்த்துட்டு போகலாம். கதை வந்து ஒன்றுமே இல்லை. தமிழ் பீப்புளுக்கு வந்து ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு மட்டும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக எந்த வகையான எந்த லாங்குவேஜ்க்கும் எந்த தப்பாக போர்ட்ரே பண்ணாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவள் ஆமாம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஜெயம் ரவி இன்னுமே சூப்பராக பண்ணியிருப்பாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு சார். நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பொங்கலுக்கு வந்து பார்க்கலாம். வர்த்தன் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் மொழி திணிப்பு இருந்தால் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை நல்லா சொல்லியிருக்காங்க. 3 பேரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. 3 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் அருமையாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஓவராலாக படம் நல்லா இருந்தது. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருந்துச்சுண்ணா. அண்ட் எஸ்கே ஆக்டிங் சொல்ல வேண்டாம், நல்லா தான் இருந்துச்சு. பாஸ்ட் 3 மூவிஸாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படமும் சூப்பராக தான் இருக்குது. அது வந்து அந்த ஸ்டோரியே நான் சொல்ல வரும்ல, பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி போச்சு, அதை அவங்க எப்படி தீர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க தான். பட் அது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எனக்கே தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த படம்னால. 3 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரவிமோகன் ஆக்சுவலி சொல்லணும்னா, ஏன்னா அவர் வில்லன் கேரக்டரை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, பட் சூப்பராக பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டரை. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸ் அவங்க சூப்பராக ஒன்று பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகே, பிடிச்சிருக்கு. நல்லா தாராளமாக பார்க்கலாம். இந்த பொங்கல் லீவில் தாராளமாக எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஐயா, இந்தியை படிக்க சொல்லி எங்களை உயிரை வாங்காதீங்கய்யா, எங்களுக்கு முடிஞ்சால் படிக்கிறோம், இல்லைனா விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியை எங்கள் மேலே திணிக்காதீங்க, படித்து தான் ஆகணும், நீ ஹிந்தி படித்து தான் ஆகணுன்ட்டு எங்களை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஜெயம் ரவி வந்து வில்லனாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வில்லனாக பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. எஸ்கேவோட ஆக்டிங் வேறு லெவல், ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் எஸ்கேக்கும் ஸ்ரீலீலா மேடம்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த காம்பினேஷன், அவங்களோட பேரிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதர்வாவோட ஆக்டிங் வேறு லெவல். என்னென்னா அவர் நடுவில் செத்துட்டார், அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் படத்தில் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.
ஜிவியோட மியூசிக் வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதோட வீடியோஸுமே ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் பயங்கரமாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா ஹிந்தி தான், ஹிந்தி மட்டும்தான் வச்சு மையமாக எடுத்திருக்காங்க. அரசியல் இருக்கான்னு கேட்டால் அரசியல் தான், அரசியல் படம் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்காக உயிரை விட்டுருக்காங்க அவங்களோட இதெல்லாம் சொல்லி படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்கேக்காக சொல்லுங்கள். பார்க்கலாம். ஏன்னா வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. என்ன ஒன்று ஃபைட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கிட்ஸ் எப்படின்னு தெரியல. ஆனால் பார்க்கலாம். ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லை, கிட்ஸ் பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்குது. எஸ்கேக்காக ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடிடணும். எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போகிறேன் டியூன்னு, எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு, டான்னு இன்னா டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு, எங்கள் அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு, ஆடுவார் சீனா பாடுவார் தேனா, எங்கள் இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி, எங்கள் என்டர்டெய்னர். இதில் எங்கள் இளைய தளபதி எழுதுனதுக்குமே நிறைய கமெண்ட் வந்துட்டு இருந்தது. ஐயா எங்கள் இளைய தளபதி எடுத்துக்கோங்க, இல்லைனா எங்கள் என்டர்டெய்னர்னு எழுதியிருக்கேன், அந்த லைனை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யார் ஃபேன்ஸும் நான் இவங்க ஃபேனு அவங்க ஃபேன்னு சண்டை போட்டுக்காதீங்க, எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. படம் நல்லாயிருக்கு, நல்லா எல்லாருடைய நடிப்புமே நல்லாயிருக்கு. குறிப்பாக சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி ரொம்ப சூப்பர். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஆமாம், பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்காங்க. அண்ணா நிறையா பேசியிருக்காரு, அது எல்லாத்தையும் காமிக்க முடியாது, நல்லா காமிச்சிருக்காங்க.